சந்தியா ராகம் சரியில்லை. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயாவுக்காக பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதை மகாலிங்கம் பார்த்துக்கிறாரு. இது உடனே பத்மா கிட்ட சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பத்மா கிட்ட சொல்கிறாங்க. இதை பாருங்கள், இப்போ சீனு பண்ணுறதெல்லாம் சரியில்லை. இப்போ மாயாவுக்காக அவங்க அவ்வளோ விலை போட்டு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு பத்மா சரியான கோவத்தில் குதிச்சு போய் நிற்கிறாங்க. என்னது, இவன் அவளுக்கு பைக் வாங்கி கொடுத்தானா? சீனு மாயா 2 பேரும் இருக்கிற ஒத்துமையை பார்த்தா என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? என் பொண்ணு அந்த வீட்டில் வந்து வாழணுங்கிற ஆசையில் தானே கண்ணு தெரியாமல் நடிச்சிட்ருக்கா. இதெல்லாம் நீங்கள் செஞ்ச ஏற்பாடு தானே. உங்களை நம்பித்தானே அவளும் வந்தா. ஆனால் அவள் வாழ்க்கையில் எல்லாம் சேர்ந்து மண்ணெல்லி போட்டுருவீங்க போல இருக்கு. இப்போ சீனு மாயா 2 பேரும் இருக்கிற ஒத்துமையை பார்த்தா அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்க முடியாது போல இருக்கு. என் பொண்ணை ஏமாத்திடுவீங்க போல இருக்குங்கன்னு சொல்கிறாங்க மகாலிங்கம். என்னோட பொண்ணு சாருவுக்கும் உங்கள் பையன் சீனுவுக்கும் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கிற நம்பிக்கையிலையும் ஆசையிலையும் தானே உங்களை நம்பி என் பொண்ணு அங்கே வந்திருந்தா. நீங்கள் என்னடான்னா கண்டுக்காமல் இருக்கீங்க. உங்கள் பையனும் மாயாவும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்கா என் பொண்ணு அங்கே வந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடி பேசுகிறாங்க மகாலிங்கம். இதை கேட்ட பத்மா சொல்கிறாங்க, என்ன சம்மந்தி நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? மாயாவையும் சீனவையும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பிரிக்கணும்னு தான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு மருமகன்னா அது சாரு மட்டும்தான். சாருவையும் சீனவையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நானும் என்னெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அது உங்களுக்குன்னு தெரியுமல்ல. தெரிஞ்சும் நீங்கள் என்ன இப்படி மனசுனோக பேசுகிறீங்களேங்கிறாங்க பத்மா. மருமகன்னா அது எனக்கு சாரு மட்டும்தான். சாருவையும் சீனவையும் சேர்த்து வைக்கலான்னு தானே நான் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் அதை கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் என்ன செய்கிறது, இந்த சீனு பையன் கொஞ்சம் கூட திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். சாருவும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் சம்மந்தி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன். நீங்கள் என்னடானா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்களே, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க பத்மா. சம்மந்தி, உங்கள் மனசை நோகடிக்கணும்னால நான் அப்படி சொல்லலை. தப்பாக எடுத்துக்காதீங்க. என்ன செய்கிறது, நானும் ஒரு பொண்ணு பெற்றவன் அல்லவா. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை எனக்கு இருக்கும் இல்லையா. அந்த ஆதங்கத்தில் தான் இப்படி என் கோவத்தை கொட்டிட்டேன். நீங்கள் அதை மனசில் வச்சுக்காதீங்கிறாங்க மகாலிங்கம். சீனு மாப்பிள்ளை என்னடானா சாருவை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. இந்த மாயா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சீனு மாப்பிள்ளையை அப்படியே அவள் பக்கம் திருப்பிட்டா. 2 பேரும் பைக் வாங்கறதுக்கு ஜோடி சேர்ந்துக்கிட்டு அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு போகிறாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது எனக்குன்னா பயமாக இருக்காதா? என் பொண்ணு வாழ்க்கை எங்கே பறி போயிடுமோன்னு நானும் கவலையோடு இருக்கேன். எங்கே சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா தான் எனக்கு நிம்மதி. அது நடக்காத வரைக்கும் இப்படி தாம்மா எனக்குள்ள ஆதங்கமாக கோவம் வரத்தான் செய்யும். நீங்கள் இது பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆனால் நீங்கள் எப்படியாவது சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிங்கிற நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேங்கிறாங்க மகாலிங்கம். சம்மந்தி, நீங்கள் சந்தேகப்படுறதுலையெல்லாம் நான் தப்பு சொல்ல வரல. சீனு கொஞ்சம் கொஞ்சமாக மாயா பக்கம் திரும்பிட்டான். ஒரு காலத்தில் அவன் திரும்பாமல் அவன் மேலே சரியான கோவத்தில் இருந்தான். நான் சொன்னா சரின்னு என் பேச்சை தட்டாமல் நடந்துட்டு இருந்தவன் இப்போ என் பேச்சையும் மீறி எனக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடத்திட்டு இருக்கான். என்ன செய்யட்டும், நானும் எப்படியோ அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன் சம்மந்தி. நீங்கள் அவசரப்பட்டு திடுதுப்புன்னு ஏதாவது முடிவுக்கு வந்துடாதீங்கிறாங்க. சம்மந்திமா, உங்கள் பேச்சை உங்கள் பையன் தட்ட மாட்டாங்கங்கிறது எங்களுக்கும் தெரியும். சரி, இப்படியே காலம் தள்ளிக்கிட்டே போகுதே. சீக்கிரமாக சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. என் பொண்ணுக்கு எப்போ தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா இருக்கீங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சம்மந்தி. நான் இதை பற்றி அண்ணங்கிட்ட பேசி டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரேங்கிறாங்க பத்மா. மாயா சீனுக்கிட்ட நெருக்கமாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் பயமாக இருக்குது இல்லையா. நானும் பொண்ணை பெற்றவன். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நான் ஆசைப்படுறதுல என்ன சம்மந்தி தப்பு இருக்குது? சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. அந்த வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளாக வந்தால் என் குறையெல்லாம் நீங்கிடும். நீங்கள் ஆசைப்பட்டதும் நடந்துடும். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் அவசரப்படுத்துகிறேங்கிறாங்க மகாலிங்கம். இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அண்ணங்கிட்ட பேசிட்டு டக்குன்னு ஒரு முடிவுக்கு வரேன். சீக்கிரமாக சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடலாம். அதுதான் நடக்க போகுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க பத்மா. புவனேஸ்வரியும் பசுபதியும் கார்த்தியை வர சொல்லி பேசுகிறாங்க. என்னடா கார்த்தி, இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக போனீங்க, அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. அது ஏன் அத்தை கேட்குறீங்க? நான் எதிர்பார்த்த மாதிரியே தனா என்கிட்ட வந்து வசமாக இன்னைக்கு மாட்டிட்டா. தனா பேட்மேட் விளையாடுறதுக்காக 5 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்கா. கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டிருக்கா. நான் தான் அவளுக்கு கோச்சாக இருக்கேன். இவ எழுதி கொடுத்து பணம் வாங்கின விஷயம் கதிருக்கு தெரியாது போல இருக்கு. இவ எழுதி கொடுத்த விஷயத்தை வச்சும் கதிருக்கு தெரியாத இந்த விஷயத்தை வச்சு இவ எப்படியெல்லாம் நான் விளையாட்டு காட்ட போறேன் பாருங்கிறாங்க கார்த்தி. இதா பாடா கார்த்தி, ஏனாதானு இருக்காத. நான் சொல்றபடி நீ நடந்துக்கோ. தானா உன்கிட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்டா இவளை வச்சு தான் திரும்பவும் நம்ம அந்த குடும்பத்தை பழி வாங்கியே ஆகணும். இப்போ கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நீ விட்டுறாதேங்கிறாங்க புவனேஸ்வரி. அத்தை, இந்த தடவை நான் ஏமாறவே மாட்டேன். கச்சிதமாக அவள் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டா. இனி தனாவை நான் விட போகிறதா இல்லைங்கிறாங்க. ஆமாண்டா, அவகிட்ட நல்லவ மாதிரி நெருங்கி பழகு. தனா கிட்ட எடுத்தோம் கவுத்தோன்னு கோவப்படுற மாதிரி பேசாத. அவங்ககிட்ட நல்லவ மாதிரி நடி. அப்பதான் அவள் மனசில் இடம் பிடிக்க முடியும். அவளும் உன்னை நல்லவன்னு நம்பணுங்கிறாங்க. அத்தை, நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நல்லபடியாக நடந்துக்கிறேன். அவகிட்ட நல்லவன் வேஷம் போட்டு எப்படியெல்லாம் அவளை நம்ப வச்சு நடிக்கிறேன் பாருங்கிறாங்க கார்த்தி. கதிர் தனா கிட்ட சொல்கிறாங்க, இதை பார் தனா, கார்த்தியை நம்பி ஏமாந்துடாத. அவன் நல்லவனா தெரியல, ஆனால் உங்ககிட்ட ஏதோ நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனோட புத்தி அவனை விட்டு போகாது.
உன்னைய நம்ப வைக்கிறக்காக அவன் வேஷம் போடுறானோன்னு எனக்கு தோணுதுங்கிறாங்க கதிர். ஆனால் அவன்கிட்ட கோச்சிங் பழகறதுக்கு நீ போக வேண்டாம்னு எனக்கு தோணுது. அவன் அவ்வளோ நல்லவனும் கிடையாது. அவனால் மறுபடியும் நம்ம ஆபத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க கதிர். இங்கே பாரு, நம்ம ஏன் அவங்ககிட்ட அந்த அளவுக்கு வச்சுக்கணும்? நம்ம போனோமா வந்தோமான்னு இருக்க வேண்டியதானே. அவனுக்கு நமக்கு இதில் என்ன இருக்குது? அவனுக்கு பயந்துக்கிட்டு நம்ம லட்சியத்தை ஒதுக்க முடியுமா? அப்படியெல்லாம் நான் பயந்து நிற்க போகிறதா இல்லை. நான் என் வேலையை பார்க்கத்தான் போகிறேங்கிறாங்க தனா. எல்லாமே மீறி என்கிட்ட வாலாட்ட நினச்சான்னா அவனுக்கு எப்படி சரியான பதிலடி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும் கதிர். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்கிறாங்க தனா. தனா ப்ராக்டிஸ்க்காக போகிறாங்க. அங்கே கார்த்தி இருக்கிறாங்க. கார்த்தி வந்ததும் தனா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்ததும் கதிர் தனா 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, என்றைக்கும் இல்லாத திருநாளா இவன் வந்து நம்மக்கிட்ட இவ்வளவு பணிவாக மன்னிப்பு கேட்குறானேன்னு யோசிக்கிறாங்க. கார்த்தி கதிர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. தனா கிடைக்காத காரணத்தினால அந்த கோபத்தில் தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். நீ அதை மனசில் வச்சுக்காத, என்னை மன்னிச்சிட்டுன்னு கேட்குறாங்க. தனாவும் கதிரும் நம்பவே முடியல. என்னது, இந்த கார்த்தி இவ்வளவு நல்லவனா மாறியிருப்பானான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கார்த்தி சொல்கிறாங்க, இதை பாரு தனா, இந்த போட்டியில் நீ கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். உனக்கு நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்குறக்காக நான் இங்கே வந்திருக்கேன். இந்த விளையாட்டில் நீ எவ்வளவு ஈடுபாடோடு இருப்பியோ அந்த மாதிரி நீ விளையாட்டில் கவனம் செலுத்தி என்னை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். செஞ்ச தப்பை எல்லாம் மன்னிச்சு மறந்துடு. நீ விளையாடும் போது பழசை எதையும் மனசில் வச்சுக்காம நல்லா ஃப்ரீயாக விளையாடு தனா. கார்த்தியெல்லாம் சொல்கிறத நம்ப முடியாத தனா கதிரை பார்க்குறாங்க. கதிரும் தனாவை பார்க்குறாங்க. இதை பார் கதிர், இவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். இவன் என்ன தான் நல்லவன் வேஷம் போட்டாலும் அப்போவும் நான் இவனை நம்புறதா இல்லை. அந்த கார்த்தியை என்னை நம்ப வைக்கிறதுக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். அவன் பண்ணுற பித்தலாட்டமெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. நான் எதுக்காக இந்த விளையாட்டுக்கு வந்திருக்கேன், என்ன நோக்கத்தில் இருக்கேங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நோக்கத்தை மட்டும்தான் நான் கையாள போகிறேன். இந்த கார்த்தியெல்லாம் யார், நமக்கு தேவையில்லாத ஆள். இவன் பேச்சையெல்லாம் நான் எடுத்துக்க போகிறதா இல்லை. இவன் பக்கம் திரும்பினாத்தானே இவனோட சூழ்ச்சிக்கு ஆளாக வேண்டியதாக இருக்கும். இவனை நம்ம திரும்பியே பார்க்கக்கூடாது. நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தனா தைரியமாக நிற்கிறாங்க. தனா சொல்கிறது எல்லாம் கேட்ட கதிர் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. இங்கே கார்த்தி தனாவை கூப்பிட்டு கோச் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இதை பார்த்தனா, நீ பழசையெல்லாம் மறந்துட்டு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி நீ பேட்மிண்டனில் விளையாடி ஜெயிக்கணும். இந்த போட்டியில் நீ எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறியோ அந்த அளவுக்கு நீ பேட்மிண்டனில் விளையாடி ஜெயிக்கணும்டானா. அது மட்டுமே உன் குறிக்கோளாக இருக்கணுங்கிறாங்க கார்த்தி. இவன் நல்லவனா இல்லை ரொம்ப நல்லவனா நடிக்கிறானா ஒன்றும் புரியலையேன்னு யோசிக்கிறாங்க தனாவும் கதிரும். விளையாடி முடிச்சதும் தனாவும் கதிரும் வீட்டுக்கு வராங்க. அங்கே மாயா வந்து தனா கிட்ட கேட்குறாங்க, என்ன தனா ப்ராக்டிஸ் எல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்னு கேட்குறாங்க. மாயா, நல்ல நேரத்தில் தான் வந்திருக்கேன். மாயா, தனாவுக்கு யார் ப்ராக்டிஸ் கொடுக்குறா தெரியுமா? கார்த்தி தான் சொல்கிறாங்க கதிர். மாயா கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க. தனா, என்ன சொல்கிற? இந்த கதிர் தான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கானா, நீயும் அவங்ககிட்ட தான் பழகுறியாங்கிறாங்க. தனா ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா கேட்குறாங்க, உனக்கு வம்பிட்டானா, அவங்ககிட்ட தான் பழகணும்னு ஏதாவது மிரட்டி வச்சிருக்கானான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் மிரட்டினா கூட நாமளும் சரின்னுட்டு போகலாம். இவனோட புத்தி இப்படி தானேன்னு தெரியும். ஆனால் அவன் ரொம்பவே நல்லவனாக மாறிட்ட மாதிரியெல்லாம் நடிக்கிறான். அதை தான் என்னால் நம்பவும் முடியல, ஏற்றுக்க முடியலைங்கிறாங்க தனா. மாயா, அவன் ஏதோ திட்டத்தோடு தான் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். அவன் நல்லவன் மாதிரி நடிக்கிறான் மாயா. இருந்தாலும் அவன் பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க. இதை பாரு தானா, நீ ஒன்றும் பயப்படாத, நாங்கள் எல்லாம் இருக்கோம், எல்லாம் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க மாயா. விளையாடுற வரைக்கும் தான் அவன் எனக்கு கோச் கொடுப்பான். அதுக்கப்புறமா அவன் யாரோ நான் யாரோ, நான் வந்துட்டு போகிறேன். அதுக்கப்புறம் அவனை பற்றி நாம ஏன் யோசிக்கணும்னு தானா ரொம்ப அசால்ட்டாக தூக்கி வீசி பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்தா மாயா சொல்கிறாங்க, என்னதான் பாரு தானா, என்னதான் இருந்தாலும் அவன்கிட்ட நீ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அவனால் நம்ம படு கஷ்டப்பட்டிருக்கோம். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறதா நல்லதுங்கிறாங்க மாயா. நிச்சயமாக அவன் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறக்கெல்லாம் சாதாரணமாக வந்திருக்க மாட்டான். ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் வந்திருக்கான்னு மாயா கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நானும் கதிரும் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அதனால எங்களை மாரி எதுவும் நடக்காது, நீ பயப்படாத மாயாங்கிறாங்க தனா. மாயா நினைக்கிறாங்க, என்னதான் தனாவும் கதிரும் எச்சரிக்கையாக இருக்கிறேன்னு இருந்தாலும் அவன் மேலே நம்ம ஒரு கண்ணு வச்சிருக்கணும், அவனை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க மாயா. கிட்ட சொல்கிறாங்க, இதை பாருக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கும் 2 பேத்துக்கும் கல்யாணம் சட்டுப்புட்டுன்னு நடத்தி வைக்கணும். அன்னைக்கு பிடிச்சி நம்ம இதுவும் தவணையாகவே இருந்துட்டு இருக்கு, இனிமேலும் தள்ளி வைக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பத்மா ரகுராம் கிட்ட கேட்குறாங்க. பத்மா, அதுக்கு என்ன, நல்ல கரையிட்ட சீக்கிரமாக தள்ளி போடாமல் பண்ணிட்டா போச்சுங்கிறாங்க. சரிண்ணே, அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நான் உடனே வர சொல்லிட்டுமாங்கிறாங்க. சரி, வர சொல்லுன்னு சொல்லிடுறாங்க ரகுராம். அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்கிறாங்க பத்மா. சாருவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வர்றாங்க. உங்களுக்கு இந்த ஏரியில் கல்யாணம் உறுதியாயிடுச்சு, இதுக்கப்புறமா நீங்கள் தாமதம் பண்ண வேண்டாம், சீக்கிரமாக சட்டுப்புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சுக்கலாங்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் சொன்னால் நாங்கள் என்ன மறுக்கவா போகிறோம், கல்யாணத்தை ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. பத்மா ரகுராம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, கல்யாணத்தை பற்றி பேசியாச்சு, அவங்களும் ரெடியில் தான் இருக்காங்கன்னு, நம்ம சீக்கிரமாக பேசி முடிச்சு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சிடலாமாங்கிறாங்க. ஆமாம் பத்மா, பத்திரிக்கை அடிக்க கொடுத்துடலாங்கிறாங்க ரகுராம். பத்மா மனசில் திருப்தியோட, அப்பாடா எப்படியோ அண்ணங்கிட்ட உத்தரவு கேட்டாச்சு, இனி அடுத்தது கல்யாண வேலையை பார்க்க வேண்டியதான்னு நினச்சிட்டு போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படியாவது நம்ம சீனுக்கிட்ட சொல்லி வச்சிடணும். அப்போ தான் அவன் சாருவை நேராவது நிமிந்து பார்ப்பான். 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கவும் சௌகரியமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க பத்மா. பத்மா வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது சீனு மாயா 2 பேரும் ரூமில் நெருக்கமாக இருக்காங்க. இதை பார்த்ததும் பத்மா அப்படியே பதறி போய் துடிச்சு போயிடுறாங்க. அடப்பாவிகளா, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சிட்டு இருந்தா இந்த
இந்த மாயா கூட சேர்ந்து உல்லாசமா உலாவிக்கிட்டு இருக்கானே, என்னத்த இது இந்த கண்கொள்ளா காட்சியை காட்டுறதுக்கு தான் என்னை இவ்வளவு நாளா இங்க காத்திருக்க வச்சீங்களாங்கிறாங்க. இதை பாரு சாரு, நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் நடக்காது. கூடிய சீக்கிரம் இந்த மாயாவை வீட்டை விட்டு வெளியே விரட்டு தான் போறேன். அந்த இடத்துல உன்னை உட்கார வைக்கத்தான் போறேன். நீ ஒன்றும் கவலைப்படாத. இதுக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பா சீனு தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான். நீ ஆசையோட காத்துருங்கிறாங்க பத்மா. இப்படியே சொல்லிக்கிட்டு இவ்வளவு நாள் கடத்திட்டீங்க. ஆனா மாயாவும் சீனுவும் என்னடான்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்பதான் அந்யோன்யமா ரொம்ப நெருக்கமா பழகுறாங்க.